ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரங்களிலே மலை பிரசங்கம் என்கிற தலைப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 5வது அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். இந்த அதிகாரம் முழுவதுமே அன்பின் அடிப்படையை கொண்டதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை பார்க்க முடியும். அப்படியாக இதனுடைய முதல் பகுதியாக நாம் பீயாட்டிட்யூட்ஸ், அதாவது எப்படி பாக்கியவான்களாய் இருப்போம் என்பதை 12வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். அதே போல உப்பானது சாரமற்று போனால் அதனுடைய நிலை என்னவாய் இருக்கும், உப்பை குறித்த காரியங்களையும் அது ஏன் சாரமற்று போகும் என்பதையும் நாம் ஞாயிற்றுக்கிழமை செய்தியிலே நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக நாம் நியாயப்பிரமாணத்தின் முக்கியத்துவம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும் விதம், அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு விரும்புகிறார் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் 42வது வசனம் வரைக்கும் நாம் சிந்தித்தோம். இந்த ஏறக்குறைய இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இந்த 17வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 42வது வசனம் வரைக்கும் நாம் சிந்தித்த காரியங்கள் சகோதரருக்குள்ளே அன்பு கூறக்கூடிய காரியத்தை அதிகமாக சொல்லுகிறது. அதே போல இந்த 38வது வசனத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், உலகத்தோடு தேவனுடைய பிள்ளைக்கு உள்ள ஈடுபாடு, அங்கே தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த 42வது வசனம் வரைக்கும் நாம் சிந்தித்தோம். இப்பொழுது 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை சிந்தித்து, ஒருவேளை நேரம் இருக்குமானால் ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரத்திற்கும் இன்றைக்கு செல்ல விரும்புகிறேன். 43வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகளை தான் நாம் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கிறோம். இந்த 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரை உள்ள இந்த காரியங்கள் நாம் நம்முடைய உடன் சகோதரர்களோடு மாத்திரமல்லாமல் உலகத்தோடும் காட்ட வேண்டிய காரியங்களாய் இது காணப்படுகிறது. இதிலே 43வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த
உனக்கடுத்தவனை என்று சொல்கிற இந்த வார்த்தை ஆங்கிலத்திலே நெய்பர் அல்லது ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படக்கூடியதாய் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தை ஒரு நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை அல்லது நம்முடைய நண்பனாக இருக்கக்கூடியவனை குறிப்பிடக்கூடியதாய் இருக்கிறது. சரி, உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்கா ஆண்டவர் இங்கே அதை மென்ஷன் பண்ணுகிறதை பார்க்க முடியும். இதை சொல்லி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வசனங்கள் 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்களுடைய ஒரு மேற்பார்வையான ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டு போக விரும்புகிறேன். இந்த வசனங்கள் பழிக்கு பழி வாங்குதலை மாற்றி நிபந்தனையற்ற அன்பையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மழைப்பொழிவினுடைய ஒரு உச்சகட்டமாக இருக்கிறது. நாம் இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்தவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வேத பாடத்தை எடுக்கும் போதும் அதனுடைய உச்சகட்டம் என்று சொல்லுவார்கள். அதுலேதான் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்படும் அல்லது முக்கியமான கருப்பொருள் காணப்படும். அப்படியானால் இந்த மலை பிரசங்கத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லுவது இந்த 45ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய முக்கிய போதனைகள் என்று சொல்லும்போது எதிரிகளை நேசித்தல், நன்மை நம்மிடத்துல தீமை செய்கிறவர்களுக்கும் அன்பு காட்டுதல், அவர்களை ஆசீர்வதித்தல், நம்மை சபிக்கிறவர்களை திருப்பி சபிக்காமல் அவர்களை வாழ்த்துவது, அதே போல நன்மை செய்வது, நம்மை வெறுப்பவர்களுக்கு தீங்கு செய்யாமல், நம்மை வெறுப்பவர்களுக்கு அல்லது நமக்கு தீமை செய்பவர்களுக்கு நாம் திருப்பி தீங்கு செய்யாமல் அவர்களுக்கு உதவுவது, அதே போல மற்ற நமக்கு தீங்கு செய்ய துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும், அவர்கள் மனம் மாற வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும், அவர்கள் தேவனிடத்திலே வர வேண்டும் என்று அவர்களுக்காக இறைவனிடத்திலே வேண்டக்கூடியதாய் இருக்கிறது. இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். நம்மை துன்புறுத்துவதற்காகவும் ஜெபிப்பது. அடுத்ததாக இது தெய்வீக அன்பை, அதாவது அகாப்பே என்று சொல்லக்கூடிய தெய்வீக அன்பை காட்டுவதாக இருக்கிறது. நாம் நேசிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார். நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தவர்களாக காணப்பட்டோம். நாம் அவரை விரோதிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். நாம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் அந்த ஆராதனை சிந்தனையிலே நாம் சிந்தித்தோம். முன்னே நாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால், நாம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தவர்கள். அப்படியானால் தேவன் நம்மை நேசித்து இன்றைக்கு அவருடைய சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளைகளாக, அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக, அதே போல அவருடைய சமூகத்திலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருடைய மகாபரிஸ்தலத்திலே தைரியமாய் கிட்டிச் சேரும்படியாக செய்திருக்கிறார். அதே அன்பை நம்மை விரோதிக்கிறவர்களிடையும் நாம் காட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். அதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டக்கூடியதாய் இருக்கிறது. சாதாரணமாக மனித இயல்பு என்பது நம்மை நேசிக்கிறவர்களை நேசிக்க சொல்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த பகுதியிலே மனித எல்லைகளை எல்லாம் தாண்டி தெய்வீக அன்பை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பழிவாங்கும் எண்ணத்தை அழித்து எதிரிகளின் இதய மாற்றம் வர
ஆண்டவரிடத்துல பரிந்து பேசக்கூடிய ஒரு உண்மையான ஜெபம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு ஒரு மாதிரி என்று சொன்னால் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை அடித்தவர்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்துல வேண்டுகிறதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். அவர் ஒரு முன்மாதிரியாக அதை சொன்னது மாத்திரமல்ல, இது முன்மாதிரியாக அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறதை நாம் நன்றாக பார்க்க முடியும். இந்த காரியங்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்த மலை பிரசங்கத்தினுடைய உச்சகட்ட பகுதியிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. இதிலே சில காரியங்களை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த வசனத்திலே ஏற்கனவே சொன்னது போல உனக்கு அடுத்தவனை என்று சொல்லும் போது உன்னுடைய நெய்பர் அல்லது ஃப்ரெண்ட் என்று இந்த ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இந்த நெய்பர் அல்லது ஃப்ரெண்ட் அல்லது உடன் சகோதரன் இவர்களை மாத்திரம் நேசிக்க வேண்டும். இவர்களை நேசித்து என்ன பண்ணுங்க, மற்றவங்களை பகைக்கணும்னு சொல்லிடு இல்லையா? சோ நாம் லேவியராகமத்தினுடைய 19வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் இப்படியாக சொல்கிறது. லேவியராகமம் 19வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஏதோ புதிதாக எடுத்து சொல்லவில்லை. அவர் நியாய பிரமாணத்திலிருந்து தான் அதை எடுத்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் பழிக்கு பழி வாங்காமல் உன் ஜனபுத்திரர் மேல் என்று சொல்லும்போது அங்கே இஸ்ரவேல் சபையில் இருக்கக்கூடிய அந்த உடன் சகோதரர்களைத்தான் சொல்லுகிறது. அப்படியானால் இது சபையிலே வரும்போது முதலாவது இந்த வசனத்தின்படி நாம் சபையில இருக்கக்கூடிய உடன் சகோதரரிடத்துல நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய உடன் சகோதரரை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பழிக்கு பழி வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லது நம்முடைய கோபங்களை தாபங்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய உடன் சகோதரர்களை சத்துருக்களாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். இதே வசனத்தை நாம் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு உடன் சகோதரனோ அல்லது நம்முடைய நெய்பர் அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லும் போது இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுடைய அந்த யூத குலம் தான் அவர்களுக்கு சகோதரர்கள், யூத குலம் தான் அவருடைய நண்பர்கள், அவர்களுடைய நெய்பர் என்று சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால் உபாகம புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரத்தினுடைய 3 - 6 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே இப்படி சொல்லுகிறதை பார்க்க முடியும். உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாக மெசபத்தோமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்த செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையும் தேடாதே. அப்போ இங்க பாருங்க, ஆண்டவரே
சொல்றாரு. அவ்வளவு பகையோடு அவர்களோடு இருக்க வேண்டும் இல்லையா? இஸ்ரேல் மக்களுக்கு அதுதான் சொல்லப்படக்கூடியதாய் இருக்கிறது. அதனால இங்கே இஸ்ரவேல் மக்களை பொறுத்த வரைக்கும் பிறன் அல்லது உனக்கு அடுத்தவன் என்று சொல்லுவது தன்னுடைய உடன் சகோதரனை மாத்திரம் என்று சொல்லப்படக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியாவாக உலகத்திலே வந்து விட்டார். அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தை, இஸ்ரேல் மக்களை மாத்திரம் ரட்சிக்க வரவில்லை, மாறாக இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். அப்படியானால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ரோமர் 1:16 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் இங்கே ரட்சிப்பு யூதனுக்கு மாத்திரமல்ல, அது கிரேக்கனுக்கு. கிரேக்கன் என்பவன் புறஜாதியான். அது மாத்திரமல்ல, கிரேக்கன் என்பவன் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிரானவன். அப்படியானால் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாய பிரமாணத்தை தேவன் புதுப்பிக்கிறார் அல்லது ஒரு அப்கிரேட் செய்கிறார். என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ இல்லை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வரும்போது நாம் யாரை பகைக்க முடியும்? நமக்கு அடுத்தவர்கள் யார் என்று சொன்னால், இங்கே அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அதை இன்னும் சில வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை பார்க்கும்போது என்றால், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று சொல்லி, அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1:24 1:24 அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இங்கே யூதரும் இல்லை, கிரேக்கரும் இல்லை. அதே போல 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு யூதன், கிரேக்கன், அடிமை, சுயாதீனன் என்ற ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக நாம் எல்லோரும் சமமானவர்களாக காணப்படுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு பிறன் யார் என்று சொன்னால், எல்லோரும் பிறந்தான், எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் தான், எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் தான், எல்லோரும் நம்முடைய நெய்பர் தான். அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கலாத்தியர் 3:28 3ஆம் அதிகாரம் 28வது வசனமும் 11வது வசனமும் இப்படி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அடுத்ததாக 28வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இப்படியாக சொல்லுகிறது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை,
அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்போ விசுவாசத்தினாலே ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாகும் போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இதுல ஆண், பெண், சுயாதீனன், அடிமை, கிரேக்கன், யூதன், இல்ல சமாரியன் என்ற ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பார்வையில எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்படி என்றால் நமக்கு நமக்கு அடுத்தவன் அல்லது நமக்கு பிறன் என்பது எல்லா இனத்தை சேர்ந்த மக்களையும் நமக்கு பிறனாக எண்ண வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. இதுல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 10 அதிகாரத்திலே சமாரியனை குறித்து, நல்ல சமாரியனுடைய அந்த ஓமையை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அங்கே அந்த உரையாடல் இப்படியாக ஆரம்பிக்கிறது. லூக்கா 10 அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் அந்த பகுதி இருக்கிறது. தேவைப்படுகிற வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்படியானால் இங்கே அவன் நித்திய ஜீவத்தை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் சொல்ற ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவன், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லு. அப்போ இங்கேயும் பிறனிடத்தில் என்று சொல்லும் போது அவன் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. என்னன்னா, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? யூத முறைமையின் படி அவனுக்கு பிறன் யாருங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய யூத இனத்தை சேர்ந்தவன் தான். அதனால அவன் கேட்கிறான், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பிறன் யார் என்று கேட்கிறதை பார்க்க முடியும். அப்படிதான் அப்போ ஆண்டவர் இந்த சமாரியனுடைய உவமையை சொல்லிவிட்டு அவர் 36, 37 வசனங்கள்ல இப்படி கேட்கிறார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது? அப்போ அடிபட்டவன் ஒரு யூதன். காப்பாற்ற வந்தவர்கள எந்த யூதனும் அவனை காப்பாற்றவில்லை. அங்க ஆசாரியனும் காப்பாற்றவில்லை, லேவியனும் காப்பாற்றவில்லை. மாறாக ஒரு அருவருக்கத்தக்க சமாரியன், புறஜாதியான், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு வராதவன். இந்த சமாரியர்கள் தேவனுடைய இஸ்ரேல் மக்களுக்கு தீண்டத்தகாதவர்கள். அப்படிப்பட்ட ஒருவன் அவனை காப்பாற்றினான் என்னும் போது, இப்பொழுது உனக்கு பிறன் யார்? அப்படியானா உன்னோட நண்பன் யார், உன்னுடைய நெய்பர் யார், உன்னுடைய சகோதரன் யார் என்பதைத்தான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ணி அங்கே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அவன் சொல்லும் போது பாருங்கள், சமாரியன் என்கிற வார்த்தை கூட உச்சரிக்க கூடாது என்பதற்காக அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீ சமாரியன், கிரேக்கன் என்று பார்க்காமல் அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இங்கே அதை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது இங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 44வது வசனத்திலே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப இதுவரைக்கும் நீ யாரையெல்லாம் சத்துரு என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்களை எல்லாம் சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இத்தனை நாட்களாக இந்த புறஜாதியார் இவர்களை சபித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க தீமைக்கு தீமை செய்யாம அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்ப்போம். அப்படியானால் இந்த உலகத்துல
நம்மை பகைக்கிறவர்கள், ஒருவேளை அது நம்முடைய திருச்சபையின் மக்களாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான மக்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சத்துருக்களாக நமக்கு காணப்படுகிறவர்களை நாம் சிநேகிக்கிறோமா என்று சொல்றாரு. என்ன நிறைய நேரத்தை சொல்ற, இவனை என்னால நேசிக்கவே முடியல, என்னால நேசிக்க முடியல, இவனை செஞ்சதை மன்னிச்சிட்டேன், ஆனா மறக்க முடியல என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு சொல்கிறார், சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல உலக பிரகாரமான மனிதர்கள் கூட தங்களை எதிர்க்கிறவர்களை, தமக்கு தீமை செய்கிறவர்களை என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார், நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவர் யோகாவை அதிகமாக அவர் மக்களிடத்துல பரப்பக்கூடியவராக இருக்கிறார். நிறைய நல்ல கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவங்களுடைய ஒரு மூல மந்திரமாக இருப்பது வாழ்க வளமுடன் என்று சொல்லுவது. எப்பேற்பட்ட எதிரியை பார்த்தாலும் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? வாழ்க வளமுடன் என்று சொல்லுவாங்க. இல்லைங்களா? நம்ம என்னங்க சொல்றோம்? உலக மனுஷன், விக்கிரகத்தை வணங்கக்கூடியவன், உண்மையான சத்தியத்தை அறியாதவன், தேவனை அறியாதவன். நாம் ஒரு காலத்துல தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். அவர்களும் அப்படி இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு கூட எதிரியை நேசிக்க வேண்டும் என்கிற பண்பு இருக்கிறது. எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, நீங்க அவங்க இடத்துல போய் கெட்ட வார்த்தையிலே திட்டினாலும் அவர்கள் வாழ்க வளமுடன் என்று சொல்லுவார், அந்த நபருடைய சீஷர்களாக இருப்பவர்கள். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக இருக்கிறோம். எவ்வளவு தீமையான வார்த்தையினாலே, ஒருவேளை நேரடியாகவோ அல்லது அவர்களுக்கு முதுகுக்கு பின்பதாகவோ பேசி இருக்கிறோம், சபித்து இருக்கிறோம். ஆண்டவர் அதை சொல்லவில்லை. உலக பிரகாரமான மனிதர்கள் செய்வதை கூட இன்றைக்கு கிறிஸ்துவ விசுவாசிகள் செய்வதில்லை. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லும். அது மாத்திரமல்ல, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை செய்யும். ஒரு கதை சாதாரணமாக பிரசங்கியார்கள் சொல்லுவார்கள், நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு கதை தான். ஒரு முனிவர் ஒரு ஆற்றோரமாக சென்று கொண்டிருந்தார். அவர் செல்லும் போது மரத்திலிருந்து ஒரு தேள் தண்ணீரிலே விழுந்து விட்டது. அதை பார்த்து அவர் பரிதாபப்பட்டு என்ன செய்கிறார்? அந்த தேளை போய் காப்பாற்ற வேண்டும் என்று அதை கையில எடுத்து கரையில விட பார்க்கிறார். சரியாக அவர் கையில எடுக்கும் போது அது அவரை கொட்டுகிறது. வழியிலே மறுபடியும் கையை உதறுகிறார், அது மறுபடியும் தண்ணிக்குள்ள ஒழுகுது. மறுபடியும் இதை எடுத்து போட பார்க்கிறார், அது புரிஞ்சுக்கவே இல்லை, அது மறுபடியும் கொட்டுது. இப்படியாக பல முறைகள் நடக்கிறது. அந்த வழியிலே சென்ற ஒரு நபர் இவரை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். வந்து அந்த முனிவர் இடத்துல கேட்கிறார், ஐயா, அந்த தேள் தான் கொட்டுதே, அது சனிய செத்து போகட்டும் சொல்லி விட வேண்டியது தானே, நீங்க ஏன் இப்படி அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதை அது புரிந்து கொள்வதே இல்லையே ஏன் என்று கேட்டபோது அந்த முனிவர் சொல்கிறார், கொட்டுவது அதனுடைய குணம், காப்பாற்றுவது என்னுடைய குணம் என்று சொன்னார். இது ஒருவேளை ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு அது எவ்வளவு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு புத்த பிட்சு என்ன செய்கிறார் என்று சொன்னால், உண்மையான ஒளி என்றால் என்ன என்று தன்னுடைய மாணவர்களை கண்டறிந்து வரும்படி சொல்லுகிறார். கேள்வி கேட்கும் போது பல மாணவர்கள் வேற வேற விளக்கங்களை சொல்கிறார்கள். ஆனால் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. ஆனால் அந்த புத்த பிட்சு தன்னுடைய வாழ்க்கையில அந்த உண்மையான ஒளியை பெற்றுக்கொண்டதாக நடிக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மாணவர்களை அங்கே இருத்திவிட்டு பக்கத்து
ஊருக்காக அவர் செல்லுகிறார், சில பொருள்களை வாங்கி வர வேண்டும் என்று. அவருக்கு ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு போகிறார். ஒரு காட்டு வழியாக போகும்போது அந்த காட்டு வழியில ஒருவன் மயக்கமடைந்த நிலைமையில கிடக்கிறான். அவருக்கு போய் இவர் உதவி செய்கிறார். உண்மையில அவன் யார் என்று தெரியாது. அப்பொழுது இவர் உதவி செய்து இவனுடைய குதிரையில இவர் தண்ணி எல்லாம் கொடுத்து அவனை மயக்கம் தெளிய வைத்து, கொஞ்சம் சாப்பிடுவதற்கு சாப்பாடுலாம் கொடுத்து மயக்கமெல்லாம் தெளிய வைத்து அவனை குதிரையில ஏற்றி அடுத்து இவரும் ஏறலாம் என்று போகும்போது அவன் குதிரையை சட்டென்று விரட்டி அவன் ஓடி விடுகிறான். இப்பொழுது இவரிடத்துல இருந்த நல்ல விலை மதிப்புள்ள ஒரு குதிரை களவு போய்விட்டது. இவர் பொடிநடையாக நடந்து அவர் பொருள்களை வாங்க வேண்டிய அந்த சந்தைக்கு போகிறார். போனால் சந்தையினுடைய ஒரு மூலையில இவன் இந்த குதிரையை விலை பேசிக் கொண்டிருக்கிறான். விலை பேசிக் கொண்டிருக்கிறான். அவர் நேரடியாக அங்கே போகிறார். இவரை பார்த்தோன்னே அவன் பதட்டப்படுகிறார். ஆனால் காதிலே போய் சொல்லுகிறார், நீ இந்த குதிரையை என்னிடத்திலிருந்து திருடி விட்டாய் என்று யாரிடத்திலும் சொல்லி விடாதே. நான் இந்த குதிரைக்கு நீ என்ன பணம் கொடுக்க சொல்கிறாயோ அதையே கொடுத்து நான் வாங்கி கொண்டு போய் விடுகிறேன். நீ யாரிடத்திலும் சென்று விடாதே. அப்பொழுது அவன் இந்த திருடன் அவரை பார்த்து ஏளனமாக அவன் கேட்கிறான், ஏன் நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்று சொல்லும் போது அந்த புத்த பிட்சு சொல்கிறார், இல்லை, இதை சொன்னால் இது போல உண்மையாகவே யாராவது அவர்கள் மயக்கத்திலோ அடிபட்டோ வழியிலே கிடந்தால் உதவி செய்ய மக்கள் மறுத்து விடுவார்கள் என்று சொல்லு. ஒரு உலக பிரகாரமான ஒரு புத்த பிட்சுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் பல நேரத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருப்பதில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் போது, இப்படியாக நன்மை செய்யும் போது அந்த கதை இப்படியாக முடிகிறது. அந்த திருடன் அவன் திருந்தினான் என்று முடிகிறது. திருந்தினான் என்று சொல்றது. அப்போ நம்மை பகைக்கிறவர்களுக்கு, நம்மை ஏமாற்றுறவர்களுக்கு, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஏன் தெரியுங்களா? திருப்பி 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 செய்யும் போது அவர்கள் நம்முடைய அந்த கிறிஸ்துவின் அன்பினாலே, அந்த அகாப்பை அன்பினாலே அவர்கள் மாற்றப்படுவார்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பல நேரத்துல நாம் வேலை செய்கிற இடமோ, படிக்கிற இடமோ, இல்ல நம்மளுடைய நண்பர்கள் மத்தியிலோ, நம்முடைய சமுதாயத்திலோ நம்மை அதிகமாக துன்பப்படுத்தக்கூடியவர்களுக்காக எப்படிங்க ஜெபம் பண்ணுவோம்? எப்படிங்க ஜெபம் பண்ணுவோம்? என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சேன்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர், நான் ஜெபிச்சேன்னா ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, என் மனசை எவ்வளவு வேதனைப்படுத்திட்டாங்க, நான் போய் அந்த வேதனையை ஆண்டர்கிட்ட கொட்டுனா அவன் ஒண்ணுமில்லாம போயிடுவான். நான் கேட்டேன், சார் அவங்க திருந்தணும்னு ஜெபம் பண்ணீங்களா? திருந்தணும்னு ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே பேசவில்லை. நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்மை கொடுமைப்படுத்துறோம், நம்மை விரோதிக்கிறவர்கள், நமக்கு எதிரானவர்களுக்காக நாம் எப்படிப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரு. அதை போல ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? மாறாக இவன் என்னை பகைக்கிறான், எனக்கு கொடுமைப்படுத்துறான், என்னை கஷ்டப்படுத்துறான், எனக்கு எதிரானவனா இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் எழுதும் போது, ரஷ்யாவில பல நேரத்துல கம்யூனிசம் இருந்த போது கிறிஸ்துவுக்காக அடி வாங்கினவர்கள் யார் அடித்தார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். தொடர்ந்து அவர்கள் அப்படியாக ஜெபித்துக் கொண்டே வந்ததுனால யாரெல்லாம் அவர்களை துன்பப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ரஷ்யாவிலே கம்யூனிசம் உடைந்தது. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் 2 முறை உலகம் முழுவதும் அவர் சுத்தினார். நம்முடைய சென்னைக்கு 2 முறை வந்திருக்கிறார்.
அவருடைய உடலிலே 26 ஓட்டைகள், கத்தியை காய வைத்து பழுக்க காய வைத்து 26 ஓட்டைகள். ஆண்டவர் அவரை காப்பாற்றினார், மெடிக்கல் மிராக்கள். இருந்தாலும் யாரெல்லாம் அவர்களை துன்பப்படுத்தினார்களோ அவர்களுக்காகவெல்லாம் அவரும் அவரை சேர்ந்த அன்றைய ரஷ்ய விசுவாசிகளும் ஜெபித்தார்கள். ரஷ்யாவில கம்யூனிசம் உடைந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவத்தை துன்பப்படுத்தக்கூடிய அநேக இயக்கங்களுக்காகவும் அந்த இயக்கத்திலே உள்ளவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோமா? அல்லது அவர்களை விரோதிகளாக நினைக்கிறோமா? ஒருவேளை அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று சொன்னால் அவர்களை கொண்டு அநேகரை ஆண்டவர் மாற்ற முடியும். அநேக ரட்சிப்பு உண்டாகும், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்க நினைத்து பாருங்கள், கிறிஸ்தவர்களை எதிர்க்கக்கூடிய அந்த இயக்கத்திலே வெறி பிடித்தவர்கள் போல இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஆண்டவருக்காக வெறி பிடித்தவர்களாக அவர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா நம்ம என்னங்க பண்றோம்? அந்த இயக்கம் ஒழிஞ்சிடணும், இந்த இயக்கம் ஒழிஞ்சிடணும், இல்ல அதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருந்த வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அடுத்த வசனம் செய்கிறது, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுங்க. இப்படி செய்வதனால், எப்படி செய்வதனாலுங்க? சபையிலாகட்டும் அல்லது உலகத்திலாகட்டும் நம்மை பகைக்கிறவர்களிடத்துல அவர்களை நாம் சிநேகிக்கிறவர்களாக, நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்ம யாருடைய புத்திரர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பரமபிதாவினுடைய புத்திரராக இருப்போம். அவர் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் பார்த்து மழையை பெய்ய செய்வதில்லைங்க, இல்லைங்களா? அருமையான தமிழ் மறை சொல்லுகிறது, நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லுது. ஒருவேளை ஆண்டவர் அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியல. ஏன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீ மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அவருக்கு பட்சபாதம் இல்லை, அவருக்கு பட்சபாதம் இல்லை. ஆனால் நம்மிடத்துல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் எல்லோரையும் ஒரு போல நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார். அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, அவர்களை மன்னிக்கிறவர்களாக, சிலுவையின் அதே அகப்பே அன்பை அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் நேசிக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் தான். ஆனால் கிறிஸ்து என்னை நேசித்தாரே, கிறிஸ்து என்னை நேசித்தாரே, அப்படியானால் நான் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவுக்கு புத்திரர்களாக இருப்போம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அப்பாவுடைய குணம் மகனுக்கு வரும், இல்லைங்களா? ஆனா அவங்க அப்பா மாதிரியே தான் செய்யறான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. நமக்கு கிறிஸ்துவனுடைய குணம் வந்திருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் மன்னித்தாரே, துரோகியாகிய எனக்காக அவர் சிலுவையிலே உயிர் கொடுத்தாரே, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை அவர் அனுபவித்தாரே, எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசக்கூடியவராக அவர் காணப்படுகிறாரே. பல நேரத்துல கிறிஸ்தவர்களுடைய ஜபம் பில்லி சூனியம் வைக்கிறவனுடைய அந்த மந்திரத்தை போலவல்லவா மாறிவிட்டது. நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் இப்படி செய்தோம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம்.
46வது வசனத்திலே, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஏங்க இந்த ஆயக்காரரை இங்கே உவமையாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆயக்காரரை பெரும்பாலும் யாரும் அந்த காலத்திலே நேசிக்க மாட்டார்கள். ஆயக்காரன் என்று சொன்னாலே யூதனுக்கு பிடிக்காது. சகேயுடைய உதாரணத்தை நமக்கு நன்றாக தெரியும். சகேயுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார் என்று சொல்லும் போது அவனை குறித்து முணுமுணுத்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆயக்காரனை யாருக்கும் பிடிக்காது. ஆயக்காரன்னாவே பிடிக்காது. ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஆயக்காரர்கள் யாரை நேசிப்பார்கள் என்று சொன்னால், அவன் என்ன பண்ணாலும் சரி அவனை நேசிப்பேன்னு சொல்லி ஒருத்தன் நேசிப்பான் இல்லைங்களா, அவனைத்தான் நேசிப்பான். மத்தவங்க கிட்ட எல்லாம் இரக்கமே காட்ட மாட்டான். இரக்கமே இல்லாம நடந்துக்குவான். ஆயக்காரன் அப்படின்னா யாரதான் நேசிப்பான்? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவி, பிள்ளை குட்டிக, தன்னுடைய அம்மா அப்பா, தன்னுடைய குடும்பத்தை மட்டும்தான் நேசிப்பான். வேற யாரையும் அவனுக்கு நேசிக்க தெரியாது. மனசாட்சியே இல்லாம நடந்து கொள்வான். அநியாயமாக அக்கிரமமாக அவன் வரியை வசூலிக்கக்கூடியவனாக இருப்பான். நீங்களும் என்ன பண்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சகோதரரை மாத்திரம் நீங்க நேசிப்பீங்கன்னு சொல்ற. இங்க நம்ம திருச்சபையில கூட எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சிலருக்கு ஒரு சிலரை தான் பிடிக்கும், மற்ற சிலரை பிடிக்கவே பிடிக்காது. கை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா கை கொடுப்பாங்க. அப்படி நுனிக்கையை தொட்டுட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னா அப்படியே கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சு கட்டியெல்லாம் பிடிச்சு, நம்மளும் அப்படித்தானே இருக்கோம். பல நேரத்துல நானும் கூட அப்படித்தானே இருந்திருக்கேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பலன் என்ன இருக்குதுங்க? நம்மை விரோதிக்கிறவர், உலகமானாலும் சரி அல்லது திருச்சபையானாலும் சரி, நம்மை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்காமல் நம்மை பகைக்கிறவர்களையும் சிநேகிக்க வேண்டும் இல்லையா? ஆயக்காரர்கள் நம்ம நேசிக்கிறவர்களே நம்ம நேசிச்சோம்னா, ஆயக்காரரும் செய்யறாங்களே அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லையே. அடுத்து சொல்றாரு, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்ததற்கான காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி வசனம் சொல்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறாரே. அவர் நீதிமானுக்காகவும் அநீதிமானுக்காகவும் யூதனுக்காகவும் புறஜாதியாருக்காகவும் பாவிகளுக்காகவும் அநீதியுள்ளவர்களுக்காகவும் அவர் மரித்தாரே. அது விசேஷம், அது சுவிசேஷம். நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷமாக இருக்கா இல்லைங்களா? நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பார்ப்பார்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளாக இருக்கிறதா? நாம் விசேஷித்து செய்கிறது என்ன? மீண்டும் சொல்றாரு, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள். ஆயக்காரனை யாரும் வாழ்த்த மாட்டாங்க. யாரும் போய் குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. யாரும் பிரைஸ் லார்ட் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டான். அவனை பார்த்தோன்னு திட்டுவான். மனசுக்குள்ளேயே திட்டிட்டு போவான். அவெல்லாம் உருப்படைய மாட்டான். அநியாயமா வாங்குறானே, என்னென்ன திட்ட முடியுமோ திட்டிட்டு போவான். ஒருவேளை நேரடியா திட்டுறானா இல்லையோ, மறைமுகமாக திட்டிட்டு போவான். ஏன்னா ஆயக்காரர்கள்னாவே இந்த யூதர்களுக்கு ஆகாது. ஆனா அந்த ஆயக்காரனுக்கு சார் குட் மார்னிங் சொல்லிட்டோம்னா போதும், என்னையும் ஒருத்தன் வாழ்த்துறான், உடனே அவனை இவனும் வாழ்த்தறக்க ஆரம்பிச்சு இல்லையா? நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். எத்தனை பேருக்கு திருச்சபையில நாம் தேடி போய் கரங்களை கொடுத்து அவர்களை வாழ்த்தக்கூடியவர்களாக, ஸ்தோத்திரம் பிரதர், பிரைஸ் லார்ட் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
பலருக்கு கை கொடுக்க கூட யோசிக்க கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நமக்கும் ஆயக்காரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? தேவன் நம்மை ரட்சித்தார். நம்ம பல நேரங்களிலே நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பதாகவும் ரட்சிக்கப்பட்ட மனிதருக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் நம்மிடத்துல இருப்பதில்லை. பழைய மனிதன் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். பழைய மனுஷன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்றான். எல்லாம் புதிதாயின. நம்ம புதிதாக்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்குதா? கிறிஸ்துவனுடைய அகாப்பே அன்பு நமக்குள்ளாக இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். அப்படி இருந்தால் நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை விரோதிக்கிறவர்களையும் நாம் நேசிக்க முடியும். நம்மை சிநேகிக்காதவர்களையும் நாம் போய் சிநேகிக்க முடியும். வழிய போய் அன்பு கூறும். எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கிட்ட போனா முட்டை பகைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம வழிய போய் நேசிச்சா பகைதான் வரும். இல்லைங்க, அவர்கள் மாற்றப்படுவார்கள். அவர்கள் மாற்றப்படுவார்கள். அநேகருடைய இருதயம் மாற்றப்படும். நம்முடைய உடன் விசுவாசிகள் ஒருவேளை வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் அவர்களுடைய உள்ளம் மாற்றப்படும். நம்மை சுற்றியுள்ளவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழிகள், நம்முடைய அண்டையாள வீட்டார், நம்முடைய உறவினர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக மாற்றப்படுவார்கள். நாம் விசேஷித்து செய்கிறது என் யோசித்து பார்ப்போம். 48வது வசனத்திலே இப்படியாக முடிக்கிறார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் இருக்க கடவீர்கள் என்று சொல்லுங்கள். அப்படியானால் இந்த 5ஆம் அதிகாரத்தை முடிக்கும் முன்பதாக ஒரு காரியம் நாம் இந்த 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இந்த 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் பியாட்டிட்யூட்ஸ், உப்பின் தன்மை, அது தேவனுடைய குணாதிசயம் என்று சொல்லிப்பார். அதே போல ஒளி, அதுவும் தேவனுடைய குணாதிசயம். அடுத்ததாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல். நியாயப்பிரமாணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியத்துவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நாம் எப்படியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த 47வது வசனம் வரைக்கும் சொல்லக்கூடியவராயிருக்கு. இது பிதாவாகிய தேவனுடைய பூரண சர்க்குணரமாய் இருக்கிறது. அந்த சர்க்குணம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஒருவேளை ஒரு சிலருக்கு சர்க்குணம்னு பேரு தானே இருக்கும். சர்க்குணம்னு பேரு இருக்கும். என்னுடைய அப்பாவுடைய ஒரு உறவினர் ஒருத்தருக்கு சர்க்குணம் என்று பேர் இருக்கிறது. பல நேரத்துல பேருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கும். எங்க அப்பா பிரசங்கித்த சில பிரசங்கங்களே சொல்லி இருக்கிறார். கொழாய் அடியில, அதாவது அந்த காலத்துல இப்பவும் இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல பப்ளிக் கொழாய் இருக்கும், பொது பைப் இல்லைங்களா? அங்க வரிசை வைத்துதான் தண்ணி பிடிக்கணும். சென்னையில இன்றைக்கும் சில இடங்கள்ல லாரியிலே தான் கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க, வரிசையில வச்சுதான் பிடிக்க முடியும். ஆனா முண்டி அடிச்சுட்டு போய் பயங்கரமா சண்டை போட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி தலைய புடிச்சு இழுத்து முடிய புடிச்சு இழுத்து சண்டை போடுறா ஒரு பொம்பளை, ஒரு பெண். ஐயோ, அவளோட பேர் என்னங்க? சமாதானம். அவளுக்கு பேர் என்னங்க? சமாதானம். எங்க சமாதானம்? இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோமா? நாம் விசேஷித்து செய்கிறது என்ன? நம்முடைய பிதா பூர்ண சர்க்குணர். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் இல்லையா? யூதரை மாத்திரம் அவர் ரட்சிக்கவில்லை, கிரேக்கரை மாத்திரம் ரட்சிக்கவில்லை, சமாரியர்களை மாத்திரம் ரட்சிக்கவில்லை, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னையே கொடுத்தார் இல்லையா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நாம் நினைத்து பார்ப்போம். அப்படிப்பட்ட அன்பு, ஒருவேளை தேவன் நம்மை அப்படி நேசிக்காமல் இருந்திருந்தார் என்று சொன்னால்
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்திருக்க முடியுமா? அப்படியானால் நாம் எப்படி நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த பூரண சற்குணம் இருந்தால் என்ன தெரியுங்களா? இங்கே 2 பேதுருனுடைய 1வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். 5வது வசனத்திலிருந்து மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த அன்பை தாங்க திருப்பி 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 இந்த அதிகாரத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த அன்பு இருந்துச்சுன்னா, இது நமக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்ம என்னங்க, நம்ம வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க மாட்டோம். யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நமக்கு போதித்தபடி அல்லது அவர் நமக்கு செய்தபடி நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? தான் ரட்சிக்கப்பட்டதை மறந்து, தேவன் தனக்கு செய்த அன்பை மறந்து, தேவன் என்னை எப்படி நேசித்தாரோ அப்படி நான் நேசிக்க வேண்டும் என்பதை மறந்து எப்படி இருக்குங்க? குருடனா இருக்கு. குருடனா இருக்கு. கண் சொருகி போனேன், ஒன்னுத்தையும் ஒழுங்கா பார்க்க முடியாத குருடனா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? நம்மிடத்துல பிதாவுடைய பூர்ண சற்குணம் இல்லை. குருடனுக்கு எங்க போறனே தெரியாது. ஒருவேளை அவன் நினைச்சுக்கலாம், ஓ நான் தேவனுக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறேன், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இல்லைங்க, தப்பான பாதையில போயிட்டு இருக்கிறோம். எந்த குழியில விழுவோன்னு தெரியாது, எங்க அடிபடுவோன்னு தெரியாது, எப்பொழுது மரணம் வரும் தெரியாது. இல்லையா? அப்படிப்பட்ட குருடர்களாகத்தான் இருப்போம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை என்று சொல்லுங்கள். இடறி விழுகாதவர்களாக நாம் இருப்போம். ஏன்னா நம்ம குருடர்கள் இல்லை, நல்ல பார்வையுடையவர்கள். பார்வையுடையவர்கள் இடறி விட மாட்டாங்க. குருடர்கள் தான் இடறி குழிக்குள்ள விழுவாங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார். நாம் பூர்ண சற்குணராய் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்மை சிநேகிக்கிறவர்களையே நாம் சிநேகித்தால் நாம் விசேஷித்து செய்கிறது என்ன? அது உலக பிரகாரமான மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய திருச்சபையின் மக்களாக இருந்தாலும் சரி. நம் வசனத்துல நாம் தியானித்தோம், நமக்கு அடுத்தவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியே இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியே இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். ஏன் தெரியுங்களா? தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமா இருக்கிறது. நம்முடைய எண்ணமும் நாம் நேசிப்பதனால, இந்த உலகத்துல தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவதனால அநேகரை தேவனுக்கு நேராக வழி நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். வசனங்கள் நமக்கு இதை எச்சரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் நேசிக்கிறோம்? இந்த அதிகாரம் முழுவதும் அன்பின் அடிப்படையில வைத்து ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாமும் கற்றுக்கொண்டோம். மீண்டும் ஒரு முறை கூட 48வது வசனத்தை வாசித்து
இந்த நாளினுடைய தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள். ஆண்டவர் அப்படி இருக்கும்படி நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய நாமே இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം.